செய்தியாளர்களிடம் பேசிய வெற்றிவேல், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியே சிறையில் சென்று தம்பிதுரை சசிகலாவை சந்தித்து பேசியதாக தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜகவிற்கு ஆதரவு அளிக்க சசிகலா ஒப்புக்கொண்ட தகவலை தம்பிதுரை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அதன் பின்னரே பாஜகவிற்கு ஆதரவு என்று எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டதாகவும் வெற்றிவேல் கூறினார். இபிஎஸ் மறுக்கிறாரான்னு சொல்லுங்க. என்னைக்குன்னா ஒரு நாள் இபிஎஸ் மறுக்கட்டும், அப்போ பேசிக்கலாம். யார் ஒன்றாலும் பேசலாங்க. அதெல்லாம் ஆணித்தரமான விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது. யார் ஒன்றாலும் பேசலாம். நீதான் அம்மா இல்லைன்னு எல்லாரும் மைக் வச்சு நாங்களே பேசுகிறோமே. இதுக்கு முன்னே ஒரு அதிமுக மைக்கில் பேசி பார்த்துருப்பீங்களா? அதான். சசிகலாவிடம் ஆலோசனை பெறாமலேயே குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜகவிற்கு ஆதரவு தெரிவித்ததாக எடப்பாடி பழனிசாமியால் கூற முடியுமா என்றும் வெற்றிவேல் கேள்வி எழுப்பினார். பிஎம் சொல்லி தம்பிதுரை போய் ஜெயிலில் பார்க்குறாரு சின்னம்மாவை. அதுக்கு முன்னே ஒரு 3-4 மாதம் முன்ன பார்த்தவர் தான். அதுக்கு நடுவில் வந்து பார்க்கல அவர். சிஎம் சொன்னதை தம்பிதுரை கேரிட் அவுட் டு சின்னம்மா. சின்னம்மா சொன்னதை இங்கே வந்து எடப்பாடிட்ட சீஃப் மினிஸ்டர்கிட்ட சொல்கிறாரு. அவங்க அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட அறிக்கை வரும்னு எதிர்பார்க்காத இவங்களே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சின்னம்மா கிட்டேருந்து இந்த அறிக்கை வருது. அவ்வளோதான். அது ஒரு நாள் பிகாஸ் டிலே, நடுவில் ஒரு நாள் டிலேன்றது வந்து அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க சின்னம்மா அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு. இதுதான் விஷயம்னு சொல்லி அமைச்சதை இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கட்சியையும் ஆட்சியையும் எடப்பாடி பழனிசாமி வழிநடத்துவதாக கூறிய அதிமுக எம்பிக்கள் அருண்மொழிதேவன், கோ அரி மற்றும் எம்எல்ஏ முருகுமாறன் பேசியதற்கும் வெற்றிவேல் கண்டனம் தெரிவித்துள்ளார். கட்சியின் விதி தெரியாத ஜென்மங்களாக எம்பிக்கள் இருப்பதாகவும் வெற்றிவேல் சாடினார். சட்டத்தை பற்றி தெரிலன்னா வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருந்ததுன்னு கட்சிக்கு போய் சேராது யாருன்னு தெரியாத இன்னும் நிறைய ஜென்மங்க இருக்குதுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியாது. கட்சிக்கு போய் சேராளர் சின்னம்மா தான். துணை போய் சேராளர் அண்ணன் டிடிவி அவர்கள் தான். ஆட்சிக்கு தலைவர் வந்து திரு எடப்பாடி அவர்கள் தான். இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் எங்ககிட்ட இல்லை. இதை வந்து தெரிஞ்சுக்கின்னு பேசணும். தெரியாத பேசி உள்கட்சியில் தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க தான் நான் பார்க்குறேன்.